இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கேம் சேஞ்சிங்கான ஃபீல்டு என்னென்னா டீப் லேர்னிங் தான். ஏன்னா ஒரு ஹியூமனால் ஒரு இமேஜிலேருந்து ஒரு ஆடியோலேருந்தோ எப்படி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ இதை அப்படியே கம்ப்யூட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஹியூமனோட பெட்டரான விதத்தில் பண்ண முடியும்ன்ற ப்ரூவ் பண்ண டெக்னாலஜி தான் டீப் லேர்னிங். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பேசிக் லெவலில் இதுதான் அனிமல், இதுதான் வெஹிக்கிள், இதுதான் இந்த பர்சன்றதான் கிளாஸிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டாக்டர் எல்லாமே இதுதான் சிடி ஸ்கேனில் இருக்கிற இஷ்யூ, இதுதான் எம்ஆர்ஐ ஸ்கேனில் இஷ்யூன்றது ரொம்ப டீப் லெவலில் ட்ரைவ் பண்ணியும் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஹியூமன் எந்த அளவுக்கு ஒரு டேட்டாவில் டீப் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்களோ இது எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்றப்ப டீப் லேர்னிங்கோட இன்னோவேஷனாக பார்த்தீங்கன்றப்ப பேசப்பட்டது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பெரிய சக்ஸஸுக்கும் இந்த டீப் லேர்னிங் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபீல்டாக கான்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ இந்த வீடியோவில் டீப் லேர்னிங்னா என்ன, இது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படி இந்த இமேஜ் கிளாசிஃபிகேஷன் பொறுமையாக ஒரு ஸ்டேஜில் எவால்வ் ஆகிட்டு வந்தது, இன்னைக்கு ஒரு டீப் லேர்னிங்கால பார்த்தீங்கன்றப்ப எல்லா விதமான ப்ரிடிக்ஷன் ஈவனோட பெட்டராகவே பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வந்தது, ஒரு க்ரோத்துக்கும் பார்த்தீங்கன்றப்ப என்னென்ன இன்னோவேஷன் இருந்தது, அதுக்கு பின்னாடி இருந்த சேலஞ்சஸ் என்ன, இது எல்லாமே ரொம்ப டீப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த டீப் லேர்னிங் ரோட் மேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோடய கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் இருக்கக்கூடியது. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. ஸோ டீப் லேர்னிங்குள்ளே ரோட் மேப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீப் லேர்னிங்கோட ஒரு பேசிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான். ஸோ இமேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பிக்சல் சொல்லுவாங்க. உள்ள நிறைய பிக்சல்ஸ் கம்பைன் ஆனது தான் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. இந்த பிக்சல்லேயே ரெண்டு விதமான பிக்சல்ஸ் இருக்குது. ஒன்று கலர் பிக்சல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சல். ஸோ கலர் பிக்சல்னால் உங்களுக்கு தெரியும், இது RGB ரெட் க்ரீன் ப்ளூன்ற காம்பினேஷனில் எந்த கலர் வேணால் அந்த பிக்சலால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் தான். 0 to 255 இன்டென்சிட்டியில் பார்த்தீங்கன்றப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை எந்த அளவுக்கான நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு பிக்சல் பேஸ் பண்ணி தான் ஒரு இமேஜஸில் கலர் இமேஜஸும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஏஐ மாடல் டீப் லேர்னிங்கில் ரெடி பண்ணுறோம்னா அதில் இமேஜோட டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதர் அது கலர் இமேஜா இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா, இது மேஜராக ட்ரைனிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணும். செகண்ட் ஒரு கீ டைம் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ். இது என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டீப் லேர்னிங்கோட பேசிக்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு இன்புட் இருக்கும், ப்ராசஸர் இருக்கும், அவுட்புட் இருக்கும். இன்புட் மூலிமா பார்த்தீங்கன்றப்ப டேட்டா எல்லாமே ஃபிட் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ண முடியும். ப்ராசஸரால் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ண முடியும். அவுட்புட்டால் பார்த்தீங்கன்றப்போ ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மிடில் பார்த்தீங்கன்னா தான் பெரிய கேம் சேஞ்சிங்கே டீப் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும். இன்புட் எப்பவுமே சேம், என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அதை எப்படி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோமோ இது பொதுவாக எப்பவுமே சேமாக இருக்கும். மிடில் பார்ட் ப்ராசஸர், அவுட்புட்டில் இருந்து ப்ரிடிக்ஷன், கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே பொதுவாக சேமாக இருக்கும். இந்த மிடில் ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆர்கிடெக்சர் தான் பார்த்தீங்கன்றப்போ கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஆர்கிடெக்சர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரொம்ப கேம் சேஞ்சிங்கான ஆர்கிடெக்சர்லாம் டீப் லேர்னிங் வந்திருக்கு. இதுதான் மேஜரா இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ல கேம் சேஞ்சிங்காகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த மிடில் பார்ட் ப்ராசஸிங் பார்ட் தான் ரொம்ப மெயினால இதுல நிறைய இன்னோவேஷன் நடந்திருக்கிறதால இதுல இருக்க ஒரு கீ டைம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெயிட்ஸ் அண்ட் பயாஸ். நம்ம சொன்ன மாதிரி இந்த வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் என்னன்னா ஒரு ரேடியோ நீங்க எடுத்துக்கலாம். எப்படி ரேடியோவில் நம்ம ஃப்ரீக்வன்சி நாபை அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாக்டா என்ன சாங் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி. ஸோ இதுதான் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்றப்ப ஒரு ஏ மாடல் ட்ரெயின் ஆகும்போது அந்த மாடல் இருக்க ஃபீச்சர்ஸ்ல சில நாய்ஸை ரேண்டம் ஆட் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வெயிட்ஸ்னு சொல்லுவாங்க. பயாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் வால்யூம் பட்டன் இருக்கும். இன்ஸ்டெட் சாங்கோ இல்லை என்ன நாய்ஸ் வருதோ அது அப்படியே பார்த்தீங்கன்றப்போ அது அவுட்புட்டை ஹை வால்யூமோ லோ வால்யூமோ அது வேரி பண்ணுது பார்த்தீங்களா. அதே மாதிரி வர இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ராசஸிங் நடக்கிற ஒரு இன்புட் டேட்டாவில் ஃபீச்சர்ஸில் வெயிட்ஸ் நாய்ஸ் என்ன ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் பயாஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல் ட்ரைனிங்கில் பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்புட்ன்றது எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்னன்னா இப்போ 2 கிளாஸ் ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு இமேஜ் இருக்கு, இது டாகா கேட்டா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும்னா இது 2 கிளாஸ் ப்ராப்ளம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இதுவே நான் மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் இருக்கு, என்கிட்ட ஒரு 100 கிளாஸஸ் இருக்கு, அதில் ஹியூமன், வெஹிக்கிள் கார், பைக்கு, கவ்வு, அனிமல், எல்லா விதமான
அனிமல்ஸோட டைப்ஸும் எல்லா வெஹிக்கிள் டைப்ஸும் இது இல்லாமல் நிறைய லைக் காமனாக யூஸ் பண்ணுற லைக் வந்து நம்மளோட லைக் என்ன சொல்லலாம், ஒரு சேர், ஃபேன், இந்த மாதிரி வந்து எல்லா காமன் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும்னா இது ஒரு மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இதோட பேரை சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கீ டேர்ம்ஸ். இது இல்லாமல் சில கீ டேர்ம்ஸ் வரும். இது ஒரு ஆர்கிடெக்சர்லி இன்னோவேஷன் நடக்கும்போது என்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணி இந்த இன்னோவேஷன் பண்ணாங்க நம்ம பார்க்க போகிறோம்ல, வந்து அந்த விஷயத்தில் வந்து அந்த கீ டேர்ம்ஸ் கூட இன்னும் பெட்டராக கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டீப் லேர்னிங் ரோட் மேப்புக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1958 மிஸ்டர் ஃப்ராங்க் ரோசன்பிளாட் என்ற ரிசர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ட்ரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணார். இது ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரான்னு சொல்லுவாங்க. வந்து இதுதான் டீப் லேர்னிங்கோட வரலாற்றிலே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷனாக பேசக்கூடிய வந்து ஒரு இன்னோவேஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகுது. ஒரு இமேஜ் கொடுத்தா இது லைக் வந்து இது கேட்டா டாகான்ற 2 கிளாஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணும். பட் இது வந்து இனிஷியல் டைமில் பெர்செப்ட்ரான் வந்த டைமில் வந்து இது பெரிய கேம் சேஞ்சிங்கான ஒரு இன்னோவேஷனாக இருந்தது. இந்த பெர்செப்ட்ரான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்புட், ப்ராசஸர், அவுட்புட். இன்புட்டில் லைக் டாக் அண்ட் கேட் இமேஜஸாக ஃபீட் பண்ணிவிடுவாங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணி. அண்ட் தென் மிடில் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் லைக் வந்து இன்புட்டில் வந்து என்ன பிக்சல் ஃபீச்சர்ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இமேஜஸ் வந்து மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ இமேஜில் இருக்க பிக்சல் ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிற பிக்சலோட வந்து டேட்டாவில் வந்து ஒரு வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் மாதிரி வந்து சில நாய்ஸ் டேட்டா வந்து ஆட் பண்ணி வந்து அதை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாய்ஸ் டேட்டா பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணும்போது பார்த்தீங்கன்றப்ப வந்து அவுட்புட் வந்து 2 கிளாஸாக வந்து செக்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இதுதான் வந்து சிம்பிள் வந்து ஒரு பெர்செப்ட்ரான ஒரு ரிவ்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்போ நம்மளால வந்து 2 கிளாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பட் இந்த இன்னோவேஷனில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இதுவே நான் டாக் கண்டுபிடிக்கணும், கேட் கண்டுபிடிக்கணும், இதோ கவ் கண்டுபிடிக்கணும், கூடவே ஒரு வெஹிக்கிள் கண்டுபிடிக்கணும் வந்து இந்த ஒரு அல்காரிதம்ல பண்ண முடியாது. ஸோ ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்றப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த மல்டி கிளாஸ் ப்ராப்ளத்துக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1980s to 86 பார்த்தீங்கன்றப்போ வந்து டேவிட், ரோனால்ட் போன்ற ரிசர்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் ப்ராபகேஷன் சொல்லிட்டு ஒரு கீ இன்னோவேஷனை கண்டுபிடிச்சாங்க. இந்த பேக் ப்ராபகேஷன் டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி லேயர் மல்டி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு பேர் வந்து மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்னு வச்சாங்க. இதில் பேக் ப்ராபகேஷன் என்ன, எப்படி இது வந்து மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுச்சுன்னு நான் ஒரு ஈஸியான வேலை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக் ப்ராபகேஷன்றது என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பெர்செப்ட்ரானில் பார்த்துருக்கலாம். ஒரு இன்புட் ஃபீச்சர்ஸ், பிக்சல் ஃபீச்சர்ஸ் வருது, ஒரு நாய்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து அது கேட்டா டாகான்னு 2 கிளாஸ் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த மல்டி கிளாஸை வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிங்கன்னா பேக் ப்ராபகேஷன்றது என்னன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்களா, அது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கிராஸ் என்ட்ரோபி லாஸ் சொல்லுவாங்க. இது ஒரு லாஸ் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த அவுட்புட் வந்து கரெக்டானது இல்லை. இந்த லாஸ் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அந்த அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்துக்காம திருப்பி வந்து அதை ரீட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லூப் மோடில் ஃபீட்பேக்காக நடந்துகிட்டே இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிராஸ் என்ட்ரோபி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் ரீசன், ஆடம் போன்ற வந்து ஒரு ஆப்டிமைசர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்டிமைசர் என்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெயின் ஆகிற டேட்டா வந்து எந்த சைடில் லோ லாஸஸை கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கை வந்து பார்த்தா ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ தட் இந்த லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் இந்த ஆப்டிமைசர் எஸ்ஜிடி ஆடம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்ப வந்து நம்ம டேட்டா வந்து பெட்டராக ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதை பேஸ் பண்ணி லோ லாஸ் பக்கமாக வந்து நம்ம டேட்டா எடுத்துகிட்டு போனோம்னா வந்து அதுதான் ஹை அக்யூரேட் ரிசல்ட். இந்த விஷயத்தை பேக் ப்ராபகேஷன்ல அச்சீவ் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த மல்டி கிளாஸ் ப்ராப்ளம்க்கு மெயினாக இருந்தது என்னன்னா இந்த மிடில் பார்ட்டில் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மிடில் பார்ட்டில் 2 இன்னோவேஷன் வந்தது. ஒன்று வந்து இடன் லேயர்ஸ். ஒரு இடன் லேயர்ஸ் என்றது பார்த்தீங்கன்றப்ப வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நாய்ஸ் டேட்டா தான், பட் மல்டிபிள் லேயர்ஸாக 10, 20, 30 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து மிடில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு நான் லினியராக டிஃப்ரெண்ட் நாய்ஸை டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து அப்ளை பண்ணி ஒரு டேட்டாவே வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நம்ம பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். வந்து இது ஒரு இன்னோவேஷனாக இருந்தது. மிடில் லேயரில் ரெலிவ் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா லைக் ஒரு மாடலில் ஃபீச்சர்ஸ் ட்ரெயின் ஆகி வந்துட்டு இருக்கு, அந்த ஃபீச்சர்ஸில் வர வேல்யூலாம் நெகட்டிவாக இருந்தால் இந்த ரெலிவ் வந்து 0 பண்ணி விட்டுரும். அந்த ஃபீச்சர்ஸோட அவுட்புட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதை அப்படியே விட்டுரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்றப்ப வந்து நெகட்டிவாக இருக்க வேல்யூவில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த மிடில் இருக்கிற பார்ட்டில் இடன் லேயர்ஸ், இந்த ரிலே ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்றப்போ ஒரு கேம் சேஞ்சிங்காக இருந்தது. இந்த ஃபைனல் அவுட்புட் லேயரில் பார்த்தீங்கன்றப்போ வந்து இந்த பேக் ப்ராபகேஷன்றது கேம் சேஞ்சிங்காக இருந்தது. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணினா
நான் லீனியர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 2 கிளாஸ் ப்ராப்ளம் இல்லாமல் லைக் இன்புட்டில் எத்தனை மல்டி கிளாஸஸ் இருந்தாலும் அது பெட்டரான வேல அவுட்புட்டில் ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது அவுட்புட்டில் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், அது 2 கிளாஸ் ப்ராப்ளம் தான். இந்த மல்டி லேயர் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு மல்டி கிளாஸ் மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணுறது இல்லாமல் எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டியில் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இது கேட்டு 70% நான் ப்ராபபிலிட்டியில் சொல்கிறேன், இது கேட்டு தான், இது 50% சொல்கிறேன், ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துரும். இதனால் வந்து பெட்டரான வேலை நம்ம அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்குன்றதும் இதெல்லாம் நல்லா மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மல்டி லேயர் ப்ரெஸ்பட்டனோட பெரிய இன்னோவேஷன், மல்டி கிளாஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது. பட் இதில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல் வந்து பெரிய டேட்டாவில் ரொம்ப டீப்பாக ட்ரெயின் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லேர்ன் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் ட்ரெயின் ஆகுது, சேச்சுரேட் ஆகிடும். இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணாலும் வந்து ரிசர்ச்சில் சால்வ் பண்ண முடியல. இதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. இந்த ரிசர்ச்சோட வந்து அவுட்கம் தான் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட இன்னோவேஷன். இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, CNN, இதுதான் டீப் லேர்னிங்லேயே வந்து பெரிய கேம் சேஞ்சிங்காக இருந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேஸ் கான்செப்ட். இந்த CNN என்னன்னா லைக் 2 விதத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CNNன்றது என்ன, CNNல என்ன ஒரு காமன் லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு CNN என்னன்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். கன்வல்யூஷன் என்ன மீனிங்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்புட் டேட்டா இமேஜஸ்லேருந்து ஜஸ்ட் பிக்சல் ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மிடில் லேயர் ப்ராசஸில் நம்ம கொடுப்போம். இதில் கன்வல்யூஷன்ற வார்த்தை என்னன்னா ஜஸ்ட் பிக்சல் பிக்சர் மட்டும் எடுக்காமல் கன்வல்யூஷனா ஒரு ஃபில்டர், ஒரு இமேஜ் இப்படி இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபில்டர் 3x3 10x10 அப்படின்னு ஃபில்டர்ஸ் வந்து பேட்சாக வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வைப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணால் ஜஸ்ட் பிக்சல் மட்டும் அவுட்புட் கொடுக்காம அதில் இருக்க ஷேப்ஸ், எட்ஜ், டெக்ஸ்சர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு இமேஜ் வந்து ரொம்ப டீப்பான வேலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் இது வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னா என்ன நம்ம பார்த்தோம். இதை தாண்டி கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து செட் ஆஃப் லேயர்ஸ் வந்து நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கும், பிக்சல் பிக்சர்ஸ் எடுப்போம், அண்ட் தென் ஒரு இடர் லேயர்ஸ் வந்தது, தென் ஒரு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பேக் ப்ரொபகேஷன் ஒரு இன்னோவேஷன் வந்தது. இதில் இந்த மிடில் லேயரில் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு ஃபார்மட் ஆஃப் வந்து ஒரு லேயர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் இருந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து கன்வல்யூஷன் அவுட்புட், கன்வர்ஷன் லேயர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேயர். இது ஒரு இமேஜில் இருக்க எட்ஜஸ், டெக்ஸ்சர், ஷேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொடுத்துரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்றப்ப ரிலே ஆக்டிவேஷன் லேயர். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ரிலே ஆக்டிவேஷன் லேயர்ன்றது என்னன்னா வந்து ஒரு ஃபீச்சரில் இருக்க வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் அது 0 பண்ணி விட்டுரும், அண்ட் தென் அது பாசிட்டிவாக இருந்தால் அது அப்படியே விட்டுரும். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆகிறதுக்கும் இந்த ரிலே ஆக்டிவேஷன் லேயர்ன்ற செகண்ட் லேயராக வந்து யூஸ் ஆகுது. இது தாண்டி தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பூலிங் லேயர். இது என்னன்னா வந்து பூலிங் லேயர் சொல்லுவாங்க. இது 2 டைப் இருக்குது, மேக்ஸ் பூலிங் இருக்குது, ஆவரேஜ் பூலிங் இருக்குது. இது என்னன்னா மேக்ஸ் பூலிங்ன்றதுனா எவ்ரி 4 ஃபீச்சர்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 4, 8, 10, 12 இருக்குன்னா இந்த 4 வேல்யூவில் எது பிக்கர் வேல்யூ பார்க்கும், 12 தான் வந்து பிக்கர் வேல்யூ. இதை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 3 வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அண்ட் தென் ஆவரேஜ் பூலிங்ன்றது என்னன்னா வந்து ஒரு 4 வேல்யூ கொடுத்தோன்னா வந்து 4த்துக்குமே என்ன ஆவரேஜோ அந்த ஆவரேஜ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எல்லாமே இக்னோர் பண்ணிடும். இது வந்து லைக் கம்ப்யூட்டேஷன் லோட், எவ்வளோ CPU, GPU, கம்ப்யூட்டர் பவர் தேவைமோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லேயர். அண்ட் தென் ஃபிளாட்டிங் லேயர். ஒரு பூலிங் லேயர்லேருந்து வெளியே வர டேட்டா ஒரு 2D அரே ஃபார்மேட்டில் இருக்கும். இது 1D ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபிளாட்டிங் லேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த லேயர் காம்பினேஷன் தான் CNNல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்றப்ப நெக்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்றப்ப வந்து இந்த லேயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பண்ணுவாங்க. லைக் ஃபில்டர் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்றப்போ 3x3, 10x10 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் மிடில் இருக்க லேயர்ஸை வந்து 10 கன்வல்யூஷன் லேயர் யூஸ் பண்ணுறது, 10 பூலிங் லேயர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணி ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த மல்டிகல் ப்ராப்ளமை பெட்டர் ஹேண்டில் பண்ணாமல் சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து ஒரு பெஸ்ட் அவுட்கம் என்னன்னா வந்து 1990s லீனெட் சொல்லி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இது 1998 லீனெட் 5 சொல்லிட்டு வந்து ஒரு இன்னோவேஷன் நேம் வச்சாங்க. இது என்னன்னா MNIST டேட்டா செட் சொல்லுவாங்க, டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் 1, 2, 3 ஹேண்ட் டிஜிட்ஸ் வந்து ஒரு டேட்டா செட்ஸ் MNIST சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் தான். இது பெட்டரான வேல வந்து லீனெட் 5 ஆர்கிடெக்சர் வந்து கண்டுபிடிச்சது. நீங்கள் நினைக்கலாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து லைக் CNN கண்டுபிடிச்சிட்டோமே, எதுக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்துக்குதுன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் வந்தது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து ChatGPT இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனி வந்து டேரெக்டாக டீப் லேர்னிங்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து டீப் லேர்னிங் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க.
அவங்க ஒர்க் பண்ணது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது சில காம்பினேஷனில் வந்து அவுட்புட் ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும், சில காம்பினேஷனில் வராது. இது நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது தான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராப்பராக ஒரு டேட்டா செட் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதை பப்ளிஷ் பண்ணி வந்து அதை வந்து வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தான் 1998 LeanIt5 மூலிமா இந்த MNIST டேட்டா செட் மூலிமா வந்து ஒரு டிஜிட்ஸை பெட்டரான வேலை மல்டி கிளாஸ் ப்ராப்ளமில் ஐடென்டிஃபை பண்ண முடியுன்ற ஒரு இன்னோவேஷன் வந்தது. பட் இதில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது இந்த மாதிரி சின்ன லெவல் டேட்டா செட்ஸ்க்குலாம் வந்து ஒர்க் ஆகும், ஒரு பெரிய லெவல் டேட்டா செட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. இதுதான் பெரிய பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து இந்த CNN ஆர்கிடெக்சரை ஒரு பெரிய டேட்டா செட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, இதுக்கு ரொம்ப போராடிட்டே இருந்தாங்க. அது இதுக்கான சொல்யூஷன் தான் வந்து நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு பிக்கர் இன்னோவேஷன். 2012 AlexNet என்ற இன்னோவேஷன் தான் உலகமே பேசக்கூடியதாக இருந்தது. ஏன்னா ImageNet சேலஞ்சுன்ற ஒரு பெரிய சேலஞ்சு நடந்தது. இதில் 1000 கிளாஸஸ் ஆஃப் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து லைக் ஜிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து இருக்கக்கூடிய பெரிய டேட்டா செட்ஸில் உலகத்தில் இருக்க எல்லா ரிசர்ச்சர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாரால இந்த பிக்கர் டேட்டாவில் இருக்க ஒரு மல்டிபிள் வந்து கிளாஸஸ் ப்ராப்ளமை யார் பெட்டரான ஒரு CNN ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணி வந்து இதை பெட்டரான அக்யூரசி கொடுக்க முடியும் தான் ஒரு காம்படிஷன். இதில் வந்து AlexNet என்ற ஒரு மாடல் ஆர்கிடெக்சர் தான் வந்து இதை வின் பண்ணுது. லைக் இந்த AlexNet ஆர்கிடெக்சரில் இருக்கிற ஒரு 2 இன்னோவேஷன் தான் இந்த AlexNet ஆர்கிடெக்சரால் வந்து ஒரு பிக்கர் லெவல் டேட்டா, பிக்கர் லெவல் ஆஃப் வந்து மல்டி கிளாஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சைஸ் 11x11 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக்கர் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் மெயினாக ட்ராப் அவுட் சொல்லிட்டு ஒரு கீ கான்செப்ட் வந்து இதில் இன்வென்ட் பண்ணாங்க. இதுக்கு மாதிரி ரெலிவ் நம்ம பார்த்துருக்கோம். இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே ஜீரோ பண்ணிவிடும், அண்ட் தென் பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்றப்ப அப்படியே விட்டுரும் சொல்லி தான் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ட்ராப் அவுட்ன்றது என்னன்னா வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் லேர்ன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, எந்தெந்த லேயரில் ட்ரெயின் ஆகலையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி விட்டுரும், எந்தெந்த லேயர் வந்து ட்ரெயின் ஒழுங்காக ஆகுதோ அதை மட்டும் வச்சுக்கும். இதனால் வந்து கம்ப்யூட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்னோவேஷன் நடந்தது. இந்த ட்ராப் அவுட்ன்ற ஃபீச்சர் தான் இந்த AlexNet சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த AlexNetோட ஒரு கீ வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து GPU பேரலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு மல்டிபிள் GPU இருந்தாலும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு GPU வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும், இல்லாமல் மல்டிபிள் GPU கம்பைன் பண்ணி அதில் பெரிய லெவல் டேட்டா வந்து ட்ரெயின் பண்ண முடியும். என்கிட்ட வந்து ஒரு 100 GPU கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 100 கிராஃபிக்ஸ் கார்டுலையும் அட் அ டைமில் ஒரே மாடலில் என்னால் ட்ரெயின் பண்ண முடியும். இதுதான் GPU பேரலைசேஷன் சொல்லுவாங்க. வந்து இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்றப்ப வந்து AlexNet வந்து பண்ண ரிசர்ச்சர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இதில் இருந்த 2 பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்டர் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, ஆக்சுவலாக 11x7ன்றது ரொம்ப, அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட 60 மில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து அந்த மாடலோட வந்து அவுட்புட்டில் வரதால் வந்து இதோட வந்து அவுட்புட் கம்ப்யூட்டேஷனோட வந்து பவர் வந்து அதிகமாக வந்து இருந்தது. கம்ப்யூட்டேஷன்னா பெரிய பெரிய GPUs போட்டு தான் இதை ட்ரெயின் பண்ணணும். இது 2 தான் வந்து பெரிய வந்து பிரச்சனையாக இருந்தது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 2014 ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச விஷயம் தான் VGGNet என்ற ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வந்து AlexNetல 2 முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, எட்ஜ் டிவைசஸ்லாம் வந்து டிப்ளை பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இந்த 2 பிரச்சனைகள் வந்து இந்த VGGNet ஆர்கிடெக்சர் பண்ணவங்க வந்து ஒரு பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, அதாவது கம்ப்யூட்டேஷன் ப்ராப்ளம். எது மெயினாக வந்து கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது வந்து அது ஃபில்டர் சைஸாக இருந்தது. லைக் நம்ம பார்க்கும்போது AlexNetல 11x11 ஒரு பெரிய ஃபில்டர் சைஸ். ஏன் ஒரு சின்ன ஃபில்டர் சைஸில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நிறைய விதமான ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் வந்து 3x3 ஃபில்டர் சைஸில் வந்து பார்த்தீங்கன்றப்ப அச்சீவ் பண்ணாங்க. இந்த 3x3 ஃபில்டர் சைஸ் அச்சீவ் பண்ணதால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் அதிகமாக தேவைப்படலை, ரொம்ப கம்மியான ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர் இருந்தாலே வந்து நம்மளோட ஒரு மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட முடியும். அதை வந்து VGGNet வந்து 2014 வந்து அச்சீவ் பண்ணாங்க. பட் இந்த சைஸ் சின்னது பண்ணாலும் வந்து லென்த் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் AI மாடலோட லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 139 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஆனதால் வந்து இன்னமும் வந்து எட்ஜ் டிவைஸில் வந்து டிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஒரு கம்ப்யூட்டேஷன் பிரச்சனை மட்டும் தான் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2015 பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்ச ஆர்கிடெக்சர் ResNet சொல்லிட்டு. இந்த ResNet என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம AlexNetல பார்த்துருப்ப 2 விதமான பிரச்சனை இருந்தது. ஒன்று கம்ப்யூட்டேஷன் பவர் அதிகமாக தேவைப்பட்டது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மாடல் சைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது, அதனால் எட்ஜ் டிவைஸை டிப்ளை பண்ண முடியாமல் இருந்தது. இந்த VGGNet நம்ம பார்த்தோம், அதை ஒரு ப்ராப்ளம் வந்து கம்ப்யூட்டேஷன் பவர் ப்ராப்ளம் வந்து VGGNet சால்வ் பண்ணுச்சு லோயர் ஃபில்டர் சைஸை யூஸ் பண்ணி. இதுவே செகண்ட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜ் டிவைஸில் வந்து டிப்ளை பண்ண முடியாமல் இருக்கிறது வந்து இதுதான் ResNet வந்து பற்றி சால்வ் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் டிவைஸில் வந்து ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து மாடல் சைஸ் வந்து ரொம்ப அதிக லேயர்ஸ் இருக்குது, ஒரு லேயரும் ட்ரெயின் ஆகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்றப்ப வந்து ரொம்ப டீப்பாக போகிறதால வந்து பெரிய மாடல் சைஸ் ஆகிடுது. இதை வந்து பார்த்தீங்கன்றப்ப சால்வ் பண்ணணும்னா ஸ்கிப் கனெக்ஷன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. ஸ்கிப் கனெக்ஷன்றது என்னன்னா ஒரு இடன் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெயினிங் ஆகும்போது வந்து ஒரு லேயர்லையும் இன்ஃபர்மேஷன் வரும், ட்ரெயின் ஆகும், நெக்ஸ்ட் லேயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு லேயர் வந்து பார்த்தா ட்ரெயின் ஆகலைன்னா அடுத்த லேயருக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து போகாது. அதனால் ரொம்ப டெப்த்தாக லேயர் ட்ரெயின் ஆகினாலும் பார்த்தீங்கன்றப்ப ரொம்ப லாங் டைம் ஆகும், டெப்த்தாக போகும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி
மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோ இல்லைனா வந்து லோயர் சைஸை நம்ம அச்சீவே பண்ண முடியாது. இதை வந்து சால்வ் பண்ணதான் வந்து ஸ்கிப் கனெக்ஷன்ற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு லேயருக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒரு லேயருக்கு வரும். அந்த லேயர் ஒழுங்காக ட்ரெயின் ஆகலைன்னு பார்த்தீங்கன்றப்ப வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எதுவுமே சென்ட் ஆகாமல் இல்லாமல் அட்லீஸ்ட் என்ன அந்த லேயருக்கு இன்புட்டாக வந்ததோ அதை வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது லேயர்ந்து எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா இன்புட்டும் ப்ளஸ் ட்ரெயின் ஆன இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து நெக்ஸ்ட் லேயர் போகும். அப்போ அந்த லேயர்லையும் ட்ரெயின் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்புட் என்ன வந்து ஃபீச்சர்ஸ் வந்து லேயருக்கு வந்தது அதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வர இன்புட்டை கரண்ட் லேயர் ட்ரெயின் ஆனால் கூட நெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் பார்த்தீங்கன்றப்ப வந்து ஒரு மாடலோட சைஸை ரொம்ப வந்து லோயராக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் ரெஸ்ட்நெட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப எட்ஜில் டிப்ளை பண்ணக்கூடியதாக வந்து ரொம்ப ஸ்மால் ஏஐ மாடலில் கண்டுபிடிச்சாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரெஸ்ட்நெட் ஆர்கிடெக்சரால் சால்வ் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் விஜிஜி நெட்டால பார்த்தீங்கன்றப்ப கம்ப்யூட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சது. எட்ஜில் டிப்ளை ஆகிற அளவுக்கு இது சால்வ் பண்ண முடியல. ரெஸ்ட்நெட்டால பார்த்தீங்கன்றப்ப எட்ஜில் வந்து டிப்ளை பண்ணுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சது. ஆனால் கம்ப்யூட்டேஷன் பவர் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ரெண்டுமே வந்து ஒரே இதில் சால்வ் பண்ணணுன்றதுக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்றப்ப வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் 2016 17 ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கூகுள் வந்து கூகுள் நெட் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் 1x1 ஃபில்டர் சைஸ் ரொம்ப டைனியாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் வந்து லைக் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து ஒரே ட்ரைனிங் ஆர்கிடெக்சர் வந்து பேரலாக நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஒரு ஆர்கிடெக்சரில் ஒரு சைடில் 1x1 ட்ரெயின் ஆக போகுது, 3x3 ட்ரெயின் ஆக போகுது, 5x5 ட்ரெயின் ஆக போகுது. ஒரு இதில் பேரலாக மல்டி ஃபில்டர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கூகுள் நெட் டென்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் அல்காரிதம் பார்த்தீங்கன்றப்போ அது 2 to 3 இயர்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் எந்த அல்காரிதமாலும் பார்த்தீங்கன்றப்போ வந்து இந்த ரெண்டு பிரச்சனையுமே சேர்த்து, அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் பவரும் கம்மியாக யூஸ் ஆகிற மாதிரி, ஒரு ஏஐ மாடல் சைஸும் கம்மியாக இருக்க மாதிரி, இது இல்லாமல் அந்த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி இந்த மூணுமே சால்வ் பண்ணுற மாதிரி எந்த ஏஐ மாடலும் வந்து ப்ராப்பராக இல்லை. இதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து. அண்ட் தென் 2019 எஃபிஷியன்ட் நெட்ன்ற ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுதான் டீப் லேர்னிங்கோட என்டையர் ரோட் மேப்பில் வந்து ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு ஆர்கிடெக்சர்லையும் வந்து ஒன்று டெப்த் ஆஃப் லேயரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சைஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு கொடுக்கக்கூடிய இன்புட் இமேஜோட வேரியேஷன் பண்ணுவாங்க. இது ஒரு இதை சேஞ்சஸ் பண்ணுறதால ஒரு ஆர்கிடெக்சரால் ஒரு க்ரீப் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியுமே தவிர வந்து இன்னொரு ப்ராப்ளம் பெண்டிங்காக இருந்துகிட்டே இருந்தது. இந்த எஃபிஷியன்ட் நெட்டில் வந்து யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் என்னென்னா வந்து காம்பவுண்ட் ஸ்கேலிங் ஃபார்முலா. இந்த காம்பவுண்ட் ஸ்கேலிங் ஃபார்முலான்றது என்னன்னா வந்து இந்த டெப்த் ஆஃப் லேயரையும் சைஸ் ஆஃப் தி ஃபில்டரையும் அந்த இமேஜோட இன்புட் சைஸையும் மூணுமே ஆன் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்றப்ப வந்து டியூன் பண்ணக்கூடிய வந்து ஒரு காம்பவுண்டிங் ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு ஆட்டோ மிஷின் லேர்னிங் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஆட்டோ எம்எல் டெக்னிக் தான் வந்து ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ட்ரைனிங் பேராமீட்டர்ஸை டெப்த் ஆஃப் லேயர்ஸை சைஸ் ஆஃப் ஃபில்டர்ஸை அந்த எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணி டியூன் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஆட்டோ எம்எல் டெக்னிக்கும் இந்த காம்பவுண்ட் ஸ்கேலிங் ஃபார்முலா ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்து ஒரு மாடல் வந்து லோ கம்ப்யூட்டிங் பவர் இருக்க மாதிரியும் வந்து நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் தென் ரொம்ப ஏஐ மாடல் ரொம்ப ஸ்மால் சைஸில் எட்ஜில் டிப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இல்லாமலே பார்த்தீங்கன்றப்போ ஒரு மாடலை உருவாக்க முடியும். இந்த மூணுமே சேர்ந்து அச்சீவ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்றப்போ வந்து இந்த எஃபிஷியன்ட் நெட்டோட சக்ஸஸ். இந்த எஃபிஷியன்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் வந்து மாடல் ஆர்கிடெக்சர்ஸ் B0 B1 B2 B7 வரைக்கும் டிஃப்ரெண்ட் மாடல் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்றப்போ நம்ம லைட் வெயிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பெரிய லெவல் டேட்டா செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கிடெக்சரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபிஷியன்ட்ல இருக்க இந்த டிஃப்ரெண்ட் வந்து மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன விதமான யூஸ் கேசஸ் டீப் லேர்னிங்கில் சின்ன விதமான டேட்டா செட் இல்லை பெரிய விதமான டேட்டா செட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோ, எல்லா விதமான கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமுக்கு வந்து இந்த எஃபிஷியன்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது. இந்த எஃபிஷியன்ட் எடுத்து தான் இன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன விதமான ஆட்டோமஸ் காரில் பார்த்தீங்கன்னா வந்து 1000-2000 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ரோட்டில் இருக்கிறது எல்லாமே கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மெடிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் எடுத்தாலும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிளாசிஃபிகேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எஃபிஷியன்ட் எடுத்து வந்து ரியல் டைமாக டிப்ளை பண்ணுறதுக்கும் அண்ட் தென் பெரிய கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு டீப் லேர்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆர்கிடெக்சராக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு பெர்செப்ட்ரான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் ஆரம்பிச்சு அங்கேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் கன்வல்யூஷன் நிறுவனத்தில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்சர் எந்த அளவுக்கு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலாக எப்படி எஃபிஷியன்ட் நெட் வந்து பார்த்தீங்கன்றப்ப இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. இந்த பெரிய ரிசர்ச்சர்ஸ் போட்ட எஃபர்ட்டால தான் இன்றைக்கி நம்ம ஒரு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கலாம், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனில் இருக்கிற ஒரு பிரெயின் டியூமர் டிடெக்ஷனாக இருக்கலாம், ஒரு லங் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுத்து வந்து ஒரு நிமானியோவோ இல்லை லங் கேன்சரோ லங் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதோ எனி டைப் ஆஃப் டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு மெடிக்கல் ஃபீல்டையும் எனி டைப் ஆஃப் ஆட்டோனமஸ் காரில் இன்றைக்கி வந்து நம்ம சாத்தியமானதுக்கு வந்து ரோடு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் தென் லைக் வந்து ரோட்டில் இருக்க எல்லா ட்ரீஸ் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் காரு வெஹிக்கிள்
பர்சன், இது எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து இந்த என்டையர் டீப் லேர்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்றப்போ ஒரு பேஸ்மெண்ட்டாகவே இருந்திருக்கு. இந்த டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்றப்போ வந்து சப்ஃபீல்ட்ஸான கம்ப்யூட்டர் விஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எவால்வ் ஆனதே வந்து இந்த டீப் லேர்னிங்கோட வந்து சக்ஸஸால தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்றப்போ ஒரு டீப் லேர்னிங் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னென்ன ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரோ ஆகிட்டு வந்தது, இன்றைக்கி ஸ்டேஜில் எந்த மெத்தட் வந்து ஒரு பாப்புலராக இருந்துட்டு இருக்குது ரொம்ப கிளியராகவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். வந்து இனிமேல் டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்றப்போ இன்னும் இன்னோவேஷன் வந்துட்டே இருக்கும். நான் வரக்கூடிய வீடியோலும் பார்த்தீங்கன்றப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் சேஞ்சிங் ஆர்கிடெக்சர் எஃபிஷியன்ட் நெட்டோட அதிகமாக வரப்போ அதையும் நான் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லைக் டீப் லேர்னிங் மட்டும் இல்லாமல் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட்டிவ் ரோட் மேப், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட ரோட் மேப், அண்ட் தென் கம்ப்யூட்டர் விஷன் ரோட் மேப், இந்த மாதிரி வந்து ஏஐல என்னென்ன சப்ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும் வந்து எல்லாத்தோட ரோட் மேப்பும் எப்படி இந்த டீப் லேர்னிங்கை நான் இன்டென்ட் கவர் பண்ணுவோம் அதே மாதிரி கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.